சுவாமி ஆரம்ப காலங்கள்ல திருவண்ணாமலையில சுடுகாட்டுல நெறைய இடத்துல தங்கியிருக்காரு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க ஐயா? கங்கை கரையிலேருந்து வந்தவர் சுவாமி. கங்கை கரையில் பூரா என்ன செய்வாங்கன்னா, அங்கே ஒரு துக்க சமாச்சாரம், ஏதாவது ஒரு டெத்துன்னு ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா, எல்லாருமே கங்கை கரையில் தகனம் பண்ணி, அந்த சரீரத்தை வந்து அந்த சாம்பலை வந்து கங்கையில் கரைச்சிருவாங்க. ஸோ கங்கை கரையில் உள்ள கிராமங்கள் பூராவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு வகையில் சமாதி ஸ்தலங்கள் தான். கங்கை கரை பூராவுமே. சமீபத்தில் இந்த கோவிட் வந்ததில்ல, அப்போ கூட எல்லா பிணங்களையும் வந்து கங்கை கரையில் தான் எரித்து கங்கையிலே கரைச்சாங்க. இப்போ கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மாடுகள் ஜீவராசிகள் இறந்தாலும் கூட எரித்து கங்கையில் தள்ளி விட்டுருவாங்க. ஸோ கங்கை கரைகள் பூராவுமே வந்து சமாதி பிரதேசங்கள் தான். ஸோ இங்கேயும் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே உள்ள சமாதிகளில் உட்கார்றது வந்து சுவாமி தான் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி, அவருக்கு தன் சொந்த வீட்டிலே இருக்கிற மாதிரி தான் சமாதியில் போய் உட்காரும்போது அவருக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அவருக்கு அந்த பயம் கிடையாது. ஏன்னா கங்கை கரையிலே பிறந்து வளர்ந்தவர்கள் அவர். சமாதியிலேயே பிறந்து வளர்ந்தவர். சமாதிக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒன்று, சமாதி நிலைங்கிறது வந்து தான் உயிரோடு இருக்கும்போதே டெத்துங்கிற ஒரு நிலையை அடையிறது சமாதி. அந்த சமாதியை வந்து வைக்கிறாங்கள்ல இறந்ததுக்கப்புறம், அது அங்கே கைகூடுறது வந்து ரொம்ப சுலபம். அந்த அந்த ஜீவராசிகளை பார்க்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் போயிடுவோங்கிற எண்ணம் தன்னை மீறி வரும்ல. ஆனால் இதெல்லாம் கடந்து எல்லாம் முடிஞ்சு, அந்த தபஸெல்லாம் முடிஞ்சு முழுமையடைஞ்சதுக்கப்புறம் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது வந்து ஒன்று திருக்கோவில், இன்னொன்று வந்து சமாதிகள். அது இங்கே வந்து ஈசானிய காட்டு சமாதிகள் தான் அதிக நாள் இருந்தது. அவர் ஈசானிய சமாதின்னு சொல்லுவாங்க, ஈசானிய சுடுகாடுன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் அவர் அதிக நாள் தங்கியிருந்தார். அது இல்லைன்னா சுபேநாடர் சமாதி, அது இல்லைன்னா அண்ணாமலையார் கோவில். அண்ணாமலையார் கோவில் கூட இடைக்காலருடைய சமாதி மேலே கட்டப்பட்டது தானே. ஸோ சமாதி பித்தனே சங்கரா போட்டின்னு டாக்டர் டிபியுமே ஒரு பாட்டில் எழுதியிருப்பார். ஸோ சமாதிகள்னாவே பிடிக்கும் சாமிக்கு. சடலக்கோவில் சங்கரா போற்றி, சடலமே கோவில் ஆக்கி சங்கரனா வாழ்ந்தவர் அவர். சமாதி பித்தனே சண்முகா போற்றி, இதெல்லாம் டாக்டர் டிபி எழுதின வரிகள் இதெல்லாம். ஸோ சமாதி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பிடிக்கும், அங்கெல்லாம் பிடிக்கும் சுவாமிக்கு. அங்கே இந்த இடம் வந்து அவருக்கு தன் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி.